ஓம் சாய்ராம். என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சாய்ராம், என்னுடைய வேலை நிமித்தமாக சில பயிற்சி வகுப்புகள் நான் போக வேண்டியது இருந்ததுனால என்னால் மோஸ்ட்லி வீடியோ போட முடியல. இதுதான் உண்மை. நம்ம சென்டருக்கு நேரில் வரவங்களுக்கு சென்டரில் இருக்கிற நபர்கள் அவங்களுக்கு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் நிறைய இடங்கள்லேருந்து எனக்கு ஃபோன் வர்றது, சாயமா உங்களுக்கு உடம்பு முடியலையா, ஏன் வீடியோ போடுறதில்ல சாயமா அப்படின்னு கேட்குறீங்க. அதற்கு எந்த காரணமும் இல்லை. என்னென்னா, சில பர்சன் என்கிட்ட நிறைய ஃபோன் கால் பண்ணுறது என்னென்னா, நிறைய பேர் இப்படி சொல்லி வீடியோ எடுக்கிறாங்க, இவங்கள பற்றி பேசி வீடியோ போடுறாங்க, நீங்கள் ஏன் சாயமா அந்த மாதிரி போடுறதில்ல. சில கம்ப்ளைண்ட்ஸில் சாயப்பாவை பற்றி பேசுகிறவங்கள பற்றியும் என்கிட்ட ரெக்கார்டு கூட கொடுத்துருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நீங்கள் உங்கள் சேனலில் இந்த மாதிரி போடுங்க, அவங்கள பற்றி அப்போ தான் தெரியும். வெளியில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க வீடியோக்காக, ஸோ நீங்கள் இதை போடுங்க அப்படின்னு பலதரப்பட்ட நபர்களுடைய லிங்க்கையும் அனுப்பி என்கிட்ட போடுறாங்க. ஸோ அது நம்மளுடைய வேலைகள் இல்லை சாய்ராம். இது பொதுவாக நான் வீடியோவில் எல்லாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அவங்க எப்போவோ நான் அவங்கள்ட்ட கொடுத்தேனே, ஏன் சாயமா இன்னும் வீடியோ போடலையா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ எனக்கான டைம் இல்லைங்கிறதும், அது சாயப்பாவுக்கு விருப்பம் கிடையாது. சாயப்பாவை நம்பி சாயப்பாவை செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் நல்லது கெட்டதுன்னு பொறுப்பு சாயப்பா தான். அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது சாயப்பாவுக்கு தெரியும். அவர் இன்றி ஒரு அணுவும் அசையாதுங்கிறது தீர்க்கமான நம்பிக்கை. நான் இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறேன். அதனால தான் நம்ம சேனலில் வர எந்த வீடியோஸ்லேயும் தனி நபராக நான் யாரையும் குறிப்பிட்டு எதையுமே சொல்ல மாட்டேன். எல்லா இடத்துலையும் ப்ளஸ் ஆர் மைனஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதை கடந்து தான் நம்ம வருவோம். ஒரு வீட்லேயே கிட்டத்தட்ட ஒரு தாய் வயிற்றில் பிறந்த 4 பேராக இருக்கட்டும், 6 பேராக இருக்கட்டும், எத்தனை குழந்தைங்களாக இருந்தாலும் நம்மளுக்குள்ளேயே சில வேற்றுமைகள், குடும்ப பிரச்சனைகள்ங்கிறது வர்றது. ஸோ யாரோ ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம சொல்கிறதுக்கான எந்த ஒரு என்னையை பொறுத்த வரைக்கும் தகுதி அருகதை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது சாயப்பா பார்த்துக்கிட்டோம். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நான் சொல்கிற விஷயமும் அதுதான். நம்ம நல்லதை செஞ்சுட்டு, நல்லதை மட்டுமே மனசில் நினச்சிக்கிட்டு, நல்ல வழியில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதில் பயணம் பண்ணலாம். மற்றபடி கெட்ட எண்ணங்களோடு இருக்கிறவங்களும், அதற்காகவே அவங்கள அர்ப்பணிச்சிக்கிறவங்களும் கடவுள் பார்த்துக்கிட்டோன்னு நினச்சி நம்ம விட்டுறணும். இதை யாரையும், எந்த தனிப்பட்ட நபரையும் நான் குறிப்பிட்டு சொல்லலை. எனக்கு பல பேர் வீடியோ எனக்கு அனுப்பிச்சிருக்கிறீங்க, எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பிச்சிருக்கீங்க, அவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு விஷயம்தான் இது. ஸோ இதற்கு மேலேயும் இந்த நபரை பற்றி பேசுங்க, இவங்கள பற்றி இந்த குறை இருக்குது சொல்லுங்கன்னு எனக்கு யாருமே அனுப்ப வேண்டாம். ஏன்னா நான் அதை எப்போவுமே செய்ய மாட்டேன். முழுமையாக நான் சாயப்பாவை நம்புகிறேன். சாயப்பா இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்னை அனுப்பலை. கஷ்டத்தில் இருக்க சாயப்பாவை கூப்பிட்டுட்டு இருக்க. ஏன்னா போன வீடியோஸில் சொன்ன மாதிரி கடைக்கோடியில் இருக்கிற சாதாரண மக்கள் கூட எனக்கு இந்த அற்புதம் செய்ய மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு வாழ்க்கையில் எனக்கு நல்லது, அதாவது குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், சொல்லுவாங்க இல்லைங்களா, தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு வலியும் கஷ்டம்தான். அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வலியோடைய வேதனையும் புரியும், வலியோடைய அர்த்தமும் புரியும். அதனால் அவங்கவுங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்னவோ அதை சரிப்படுத்துறதுக்கு தான் என்னை சாயப்பா அமைச்சிருக்காரு. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தேவை, எனக்கு இது நடக்கணும், அல்லது நாள் பட எனக்கு நடக்கலை, சில விஷயங்கள் சாயப்பா முடிச்சு கொடுக்குறாரு. இந்த விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப வருஷம் ஆகுது, நான் கேட்டுகிட்டே இருக்கேன், எனக்கு சாயப்பா தீர்வு சொல்லலை அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லுங்கள். அதற்கு என்ன தீர்வுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த விஷயங்கள் வெகு சீக்கிரமாக உங்களுக்கு கிடைச்சிடும். இதற்கு பல பேர் நம்ம சேனலில் சாட்சியாக இருக்காங்க. அவங்க வாய்ஸ் ரெக்கார்டில், ஏன்னா நான் சொல்கிறத விட அவங்க எனக்கு சாயப்பா கொடுத்த பெரிய பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் நீங்கள் மட்டும்தான். என்னென்னா, ஒரு விஷயம் எனக்கு நடக்கணும்னு எந்த அளவுக்கு என்னை தேடி என்னால் லைன் கிடைக்கல அல்லது கால் எடுக்க முடியலனாலும் நீங்கள் வெயிட் பண்ணி எத்தனை மாதங்கள் ஆனாலும், சில பேர் சொல்கிறாங்க, சாயமா நான் அமெரிக்காவிலேருந்து கூப்பிட்றேன், 3 வருஷமாக உங்கள் கூட பேசணும்னு ட்ரை பண்ணுறேன், எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு மட்டும்தான் நான் சாயப்பா என்னை அனுப்பிச்சிருக்காரு நான் நம்புகிறேன். உங்களுக்கு தேவை எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். நான் சாயப்பாட்ட கேட்டு அதை வெகு சுலபமாக உங்களுக்கு முடிச்சு கொடுக்குற அளவுக்கு என்னால் பண்ண முடியும். கண்டிப்பாக நான் பண்ணுறேன். அதற்கு சாட்சி நானே தான். ஏன்னா எனக்குன்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே ஒரு வேலை, ஒரு குடும்பம்னு இருந்தேன்னா இன்றைக்கி உங்கள் முன்னாடி சாயப்பாவுடைய பல அதிசயங்களை தினம் தினம் நான் பார்த்துட்டுருக்கேன். எனக்கு நடந்துட்டுருக்கு. என் வாழ்க்கையில்
நம்மளை போல் உங்களை போல் சாயப்பா தினமும் என் கூட வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்காரு. அதனால் அதோடைய நிமித்தமாக நான் உங்கள்கிட்ட ஷூரிட்டி கொடுக்குறேன். நிச்சயமாக உங்களுடைய பக்தியில் கடுகளவும் குறையாமல் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சாயப்பா கூட பேசுங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் சாயப்பாவுக்கு பூஜை பண்ணுங்கள். சாயப்பா கிட்ட பேசுங்க. உங்களுடைய அன்பை நீங்கள் நெருங்கி வர தான் உங்களுக்கு என்ன தேவைங்கிறது சாயப்பாவுக்கு தெரியும். அது சாயப்பா வெகு சுலபமாக முடிச்சு கொடுப்பாரு. இந்த மாதிரி சின்ன பிரச்சனைகளும் சாயப்பாவே பார்த்துக்கிட்டோன்னு நீங்கள் நினச்சிவிட்டு நம்ம சாய் குடும்பத்துக்கிட்ட நான் கேட்குற ஒரே ஒரு உதவி, எனக்கு இதை செஞ்சால் போதும். ஏன்னா நீங்கள் பார்க்குற உங்களுக்கு தேவையான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ இது இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் போலியாக பேசினா பொய்யா பேசினா வியூவர்ஸ் வரணுங்கிறதுக்காக எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அது உண்மை நம்பிடுறீங்க. அதில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த உலகத்தில் ஒரு மாயை தான். அவங்களுடைய கடவுள் நம்பிக்கை மட்டும் நிஜம் சாயிராம். கடவுளை மட்டும் நீங்கள் நம்புங்க. உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் கடவுள்கிட்ட மட்டும் முறையிடுங்க. உங்களுடைய நண்பர்கள்ட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சாய் குடும்பத்தில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன போல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். சாயப்பாவை நல்ல முறையில் நல்ல வழியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற பொறுப்பு உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.